தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் அருளிய அற்புதமான இந்த நாளுக்காக தேவனை துதிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த ஏப்ரல் 2026 வருடம் ஆசீர்வாதமாய் கொடுத்த வாக்கு தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். The book of Isaiah chapter 60 and verse 2. ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். The Lord shall arise upon thee and his glory shall be seen upon thee. எல்லோரும் கரங்களை உயர்த்தி வேதத்தில் கரங்களை வைத்து, எங்கள் ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தன், மகாபிரபு, சமாதான பிரபு, இரக்கத்தின் ஐஸ்வர்யம், எங்கள் ராஜாதி ராஜனா இயேசு கிறிஸ்து என்ற மகத்துவமுள்ள நாமத்தில் இந்த வாக்கு தத்தத்தை எல்லோரும் சேர்ந்து எனக்கென்றும் என் ஜீவனுக்கென்றும் என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கென்றும் என் குடும்பத்திற்கும் என் ஆலயத்திற்கும் உரிமையாக நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். இயேசு என்னும் நாமத்தில் இந்த வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையில் எழுதி நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். உம்மிடத்தில் கிரீடத்தை சூட்டும் வரைக்கும் உடைய ஆவியானவர்களை நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். Nice to see the presence of the Lord and God bless you. Praise God. வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனாலும் உன்மேல் கர்த்தருடைய மகிமை காணப்படும். வார்த்தை சொல்லுகிறது, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடுமா. சுற்றிலும் எந்த சூழ்நிலை மாறும், எந்த சூழ்நிலை எப்பொழுது மாறும் என்று நாம் அறியும். இந்த நாட்களில் இந்த யுத்தத்தின் செய்திகளை அனுதினமும் நாம் பார்த்து வருகிறோம். செய்திகளில் பார்க்கிற பொழுது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. இது எப்படி என்று நமக்கு தெரியவில்லை. அவ்வளவு பயங்கரமாக இந்த மாற்றங்களை நாம் பார்க்க முடிகிறது. என்றாலும் கர்த்தருடைய வார்த்தை பாருங்களேன், எங்கு எந்த சத்தம் கேட்டாலும் சரியா நமக்குள்ளாக ஒரு வெளிச்சம் காணப்படுகிறது. இருள் பூமியை மூடிக்கொண்டு தான் இருக்கிறது. அனுதினமும் சாத்தான் தன்னுடைய கிரிகளினால் எப்படியாவது தெய்வ பிள்ளைகள் அழிக்க வேண்டும் என்றும் தெய்வ ராஜ்யத்தை எப்படியாவது கெடுத்துவிட வேண்டும் என்று பல முயற்சிகளை செய்து கொண்டு தான் இருக்கிறார். இருள் மூடிக்கொண்டு தான் இருக்கின்றது. வசனத்தின் ஆரம்பத்தை பாருங்கள். ஆனாலும், அல்லேலூயா, உலகத்தில் எந்த இருள் மூடினால், காரிருள் ஜனங்களை மூடினாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பாராம். The Lord shall arise upon you. எங்கு இந்த சூரிய உதயம் தெரிய முடியும்? இருளிலிருந்து. நம்முடைய தேசத்தில் இந்த பெனிசுலா ஆஃப் இந்தியாவில் இந்த கன்னியாகுமரி உண்டு. அதிகாலை பார்த்தால் 4-5 மணிக்கெல்லாம் பயங்கர கூட்டம் கூடிவிடும். இந்த சூரிய உதயம் அது உதித்து வருவதை பார்ப்பதற்கு எண்ணில்லாத சுற்றுலா பயணிகள் வருவது உண்டு. ஏன்? அந்த இருளின் மத்தியில் எழும்புகிற அந்த சூரியனை பார்த்து மன மகிழ்வு. அப்படித்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்மேல் கர்த்தர் உதிப்பாராம். இருள் உலகத்தில் இருக்கும், ஆனால் உனக்குள் கர்த்தர். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படுமா. எப்படி மகிமை காணப்படும்? ஆண்டவர் சொன்னார், என் மகிமையை வேறொருவருக்கும் நான் கொடேன் என்றார். ஐ நாட் கிவ் மை க்ளோரி டு எனிபடி. ஆனால் அந்த மகிமை உனக்கு மேல் இருக்கும் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். இந்த மாதத்தில் தேவனுடைய வார்த்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும். இந்த மகிமை நமக்குள் இருப்பதை நாம் உறுதி செய்துவிட வேண்டும். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு விண்ணப்பத்தை அன்னாள் செய்கிறதை நாம் பார்க்க முடியும். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார், துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லையா. எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள். துன்மார்க்கர் இருளிலே மௌனமாகி போவார்கள். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ, ஊழியத்தில் எழும்புகிறார்களோ, குடும்பத்தில் எழும்புகிறார்களோ, உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் துன்மார்க்கர் எழும்புகிறார்களோ, பயப்படாதே, அவர்கள் எல்லாம் மௌனத்தில் இருளிலே அழிந்து போவார்கள். வசனம் சொல்லுகிறது, உன்னை நீ பரிசுத்தமாய் காத்துக்கொள், உனக்கு கொடுத்திருக்கிற அழைப்பை பற்றிக்கொள், உனக்கு கொடுத்திருக்கிற ஐக்கியத்தை கனப்படுத்து, உனக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை காத்துக்கொள்.
தேவன் கொடுத்துக்கிற மகிமையை காத்துக்கொள். வசனத்தை பாருங்கள், பரிசுத்தவான்களின் பாதங்களை கர்த்தர் காக்கிறார். எங்கிருந்து சென்றாலும் சரி, இருள் காரிருள் ஜனங்களை மூடும். உண்மையிலே கர்த்தருடைய மகிமை காணப்படும். சங்கீதம் 107:14 வாசிக்கிறோம், அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணினார். அவர்கள் கட்டுகளை அறுத்தார். கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்தார், இருப்பு தாழ்பாள்களை முறித்தார். இதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா 45 வாக்குத்தத்தமாய் நாம் பார்க்க முடிகிறது. அந்தகாரத்தில் மரண இருளிலும் இருந்த நம்மை வெளிப்பட பண்ணி நம்முடைய கட்டுகளை அறுத்திருக்கிறார். இன்னும் நமக்கு என்ன கட்டுகள் உண்டு? ஒன்றுமல்ல. நாம் ஒரு காலத்தில் ஆதி காலத்தில் இருளின் பிள்ளைகளாய் தான் இருந்தோம். பாவத்திற்கு உடந்தையாய், பாவம் செய்கிறவர்களுக்கு உடந்தையாய், ஏன் துரோகத்திற்கு உடந்தையாய், எல்லாவற்றிலும் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் அந்த அந்தகாரத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டார். அன்பு பிள்ளைகளே, இந்த 2026 ஏப்ரல் மாதம் கர்த்தரோடு இருக்கிற ஒரு பந்தத்தின் மாதமாக நாம் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி, நம்முடைய சுயம் நம்மை தவறான பாதையில் நடத்தும். நம்மை பரிசுத்தத்தோடு நெருங்க விடாது, நம்மை தேவனை ருசிக்க விடாது. நம்முடைய சுயத்தை போல அதிகாரம் பிசாசுக்கு கூட கிடையாது. பிசாசு நம்மை பார்த்தால் அலறி ஓடி விடுவான். ஆனால் சுயம் அப்படி அல்ல. அது தான் நமக்குள்ளே ஒரு இடரலை உண்டாக்கி நம்மையும் மற்றவர்களுக்கு இடரலாகவே மாற்றிவிடும். அதை மேற்கொள்வதற்கு தேவ மகிமை நம்மேல் காணப்பட வேண்டும். எனவே தான் ஆண்டவர் இந்த இருளிலிருந்து அழைத்து வந்ததை நமக்கு நினைவுபடுத்துகிறார். எபேசியர் 5:8 வாசிக்க கேட்கிறோம், முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று. பாருங்கள், அவர் நமக்குள் பிரகாசிக்கிற பொழுது, அவர் நமக்குள் பிரகாசமாய் இருக்கிற பொழுது நம்முடைய அந்தகாரம் மாறிவிடும். வசனம் சொல்லுகிறது, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்களாம். நாம் ஒரு காலத்தில் அந்தகாரமாக இருந்தோம் தான், ஆனால் இப்பொழுது கர்த்தர் நமக்குள் உதித்திருக்கிறார். இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாள் அதிகாலை எழுந்த தேவனிடத்தில் நின்று பாருங்கள், அந்த தேவனுடைய மகிமை நம்மில் உதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அந்த அந்தகாரம் மாறிப்போகும், கர்த்தருடைய வெளிச்சம் நம்மேல் உதிக்கும், அவருடைய மகிமை நம்மேல் காணப்படும். வாசம் சொல்லுகிற வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே சாட்சிகளிலே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய். இருள் அவசியம்தான். எப்பொழுது? நன்கு உறங்கும் பொழுது இருள் அவசியம், அல்லது ஆண்டவரோடு ஜெபிக்கிற வழியில் இருள் அவசியம். அவரோடு இருந்து தனித்து ஜெபிப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் வாழ்க்கையில் இருள் இருந்து விடக்கூடாது. அந்த இருளிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டு இருக்கிறார் என்பதை மறந்து விடக்கூடாது. இந்த மாதத்தில் கர்த்தருக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும். அவரோடு எப்படியாவது அவருடைய சத்தத்தை கேட்டுவிட வேண்டும். அவருடைய வாக்குத்தத்தை சுதந்திரித்து விட வேண்டும். நம்முடைய வீடு, நம்முடைய எல்லைகள் எல்லாம் இந்த வெளிச்சத்திற்குள் நடக்க வேண்டும். ஆண்டு சொல்கிறதை பார்த்தீர்களா? கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று. மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து அறிந்து அவரை நாம் பற்றி கொள்வோமானால் இந்த அந்தகார கிரிகளை விட்டு ஆவிக்குரிய கிரிகளை நாம் பற்றி கொள்ள முடியும். கர்த்தருடைய மகிமை நம்மில் இறங்கி வருகிறது. இந்த நாளிலே எல்லோரும் சேர்ந்து அந்த வேத புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளலாமா? ஏசாயா 60:2. தேங்க்யூ ஜீஸ். எல்லாம் ஒருமனப்பட்டு வாசிப்போம். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் ஓடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். எல்லோரும் கண்களை மூடி அவருடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தை கேட்டு நாம் ஜெபிப்போமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லோரும் நன்றி செலுத்துவோம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முகத்துமுள்ள ராஜாவே உமக்கு நன்றி. அதிகாலை வேளையில் எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி. ஆராதனைக்காக நன்றி. எல்லோரும் கைகளை உயர்த்தி இயேசுவின் ஜீவன நாமத்தில் இந்த மாதத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளினால் அலங்கரிக்கிறோம். எங்கள் மேல் கர்த்தர் உதிக்கிறதற்காக நன்றி. அந்தகாரத்தினின்று எங்களை மீட்டு கொண்டதற்காக நன்றி. காரிருள் ஜனங்களை மூடுகிற வேளையில் நீர் எங்களுக்குள் உதிக்கிறதற்காக நன்றி. இந்த வார்த்தையின்படி இப்பொழுது எல்லோரும் நாங்களை திறந்து ஆவியானவரை நீர் எங்களுக்குள் உதிக்கும்படி எங்கள் இருதயத்தில் நாங்கள் உண்மை மீண்டும் ஒரு விசை நாங்கள் அழைக்கிறோம். எங்களுக்குள்ளாக இருந்த தெய்வ மகிமை எழும்புவதாக. லீஷே டீக்ராபால் எல்லாரும் சத்தமாக எல்லாரும் சத்தமாய் லேக்ரா ஷாட்டா லப்ரதோ டிடியார துரபோ. ஆவியானவரே எல்லாரும் சத்தமாய் எவ்ரி ஒன் எல்லா ஸ்தலங்களிலும் கரங்களை உயர்த்தி அசைத்து ஆவியானவரை தொழுது கொண்டு எங்கள் மேல் உம்முடைய மகிமை உதிப்பதாக, எங்கள் மேல் உம்முடைய மகிமை காணப்படுவதாக, எங்கள் சிரசின் மேல் உம்முடைய மகிமை காணப்படுவதாக. எங்கள் ஊழியத்தின் மேல் எல்லா கைகளை உயர்த்தி எங்கள் ஊழியத்தின் மேல் உமது மகிமை இருப்பதாக, தங்கி இருப்பதாக, எங்கள் இல்லத்தின் மேல் தங்கி இருப்பதாக, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருப்பதாக, எங்கள் சாட்சிகளில் இருப்பதாக, எங்கள் கனிகளில் உம்முடைய மகிமை விளங்குவதாக.
எங்கள் கிரியைகளில் தேவ மகிமை விளங்குவதாக, தேவ பிரசன்னம் இறங்குவதாக, பெரியவர் முதல் சிறியோர் வரைக்கும் தேவ மகிமை எங்கள் ஒவ்வொருவர் மேல் விளங்குவதாக. இந்த ஊழியத்திற்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை அறிந்து கொள்ளும்படி உம்முடைய வெளிச்சம் எங்கள் மேல் உதிப்பதாக, ஞானம் உதிப்பதாக, கிருபை உதிப்பதாக, தேவ வல்லமை எங்களுக்குள் எழும்புவதாக. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு வெளிப்பட்ட தேவ வல்லமை இந்த நாளில் எங்கள் மேல் உதிப்பதாக. தேவ மகிமை எங்களுக்குள் பெருகும்படிக்கு எங்கள் ஆத்துமாவை நிரப்புவீராக. நிரப்பும் ராஜா, ஊற்றியர்களும் ராஜா. ஒவ்வொரு சிந்தையை மாற்றும். எங்கள் சிந்தையெல்லாம் கிறிஸ்து இயேசுவின் சிந்தையா, எங்கள் செயல்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் சிந்தையா இப்பொழுது மாறட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேவரீர் இருக்கிற ஒவ்வொரு ஸ்தலத்திலும் மகிமை விளங்குவதாக, இருக்கிற ஒவ்வொரு ஸ்தலத்திலும் அக்கினி இறங்குவதாக. இதை தூரத்தில் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவர் மேலும் தேவ மகிமை இறங்குவதாக. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சகோதரி சலோமி, the presence of God is falling upon you. தேவ மகிமை உங்கள் மேல் இறங்குகிறது. கர்த்தர் இன்று உங்களை பூரண சுகமாக்குகிறார். God is restoring your health. உங்கள் ஆரோக்கியத்தை கர்த்தர் சுகமாக்குகிறார். நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பிரதர் ராஜா கனி, God is touching you. கர்த்தராகிய தேவன் இந்த காலையில் உங்களை தொடுகிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இதே வேளையில் உங்கள் வலது புறம் இருக்கிற அந்த கடுமையான தோள்பட்டையின் வலி இயேசு சுகமாக்குகிறார். இனி ஒரு பொழுது நீங்கள் அடிமைப்படுவதில்லை, வியாதி உங்களை மேற்கொள்வதில்லை. தேவ மகிமை உங்களை ஆளுகை செய்கிறது. தேவ மகிமை உங்களை ஆளுகை செய்கிறது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சிஸ்டர் பத்மாவதி, God is touching you. நீங்கள் விரும்புகிறபடி தேவ மகிமை உங்கள் மேல் இறங்கி வருகிறது. கர்த்தர் உங்களை இந்த குடும்பத்தில் சாட்சியை மாற்ற விரும்புகிறார். இன்று உங்கள் வயிற்றில் ஏற்பட்டிருக்கிற அந்த மகா பெரிய அந்த பிரச்சனை, அந்த வலிகள் இன்று கர்த்தர் சுகமாக்கி உங்களை சாட்சியை மாற்றுகிறார். நன்றி இயேசு ராஜா, எங்கள் மத்தியில் இறங்கி வந்ததற்காக நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். 2 கைகளை திறந்து வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்க ஒரு மகளை பார்க்கிறேன். கரங்களை திறந்து வைத்து ஜெபிக்கிற ஒரு மகள் உண்டு. தேங்க்யூ ஜீசஸ். விரும்பினால் உடனே ஒரு கரங்களை காண்பி, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். 2 கரங்களை ஏந்தி வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்க அந்த மகள் கர்த்தர் உங்களை தொடுகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். God wants to fill you. கர்த்தருடைய தொட விரும்புகிறார். கண்ணீரோடு நிற்பாயானால் கர்த்தருடைய கண்ணீரை மாற்ற விரும்புகிறார். தேங்க்யூ லார்ட். இந்த மகிமை எங்கள் மேல் உதிப்பதாக. உங்கள் மகிமை இந்த ஊழியத்தின் நிலைகளை எல்லாம் கரங்களை உயர்த்தி அப்பா லட்சங்களுக்கு உங்களுடைய வார்த்தைகளை அறிவிக்கிற ஒரு உன்னதமான ஊழியமாய் மாற்றும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரேஷா சாலா பிரதரபு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்கள் ஆவியானவர் எங்களை நடத்துவீராக. மாதம் முழுவதும் நடத்துவீராக. உங்களுடைய பரிசுத்தத்தினால் நடத்துவீராக. பாஸ்டர் ராபர்ட், கர்த்தரை ஊழி செய்து கொண்டிருக்கிற அன்பு பாஸ்டர் ராபர்ட், God is touching it today. God is promising his multiplication. உங்கள் சபையின் பெருக்கத்தை கர்த்தர் இன்று கட்டளையிடுகிறார். இன்று முதல் சரியாக 9 மாதத்திற்குள்ளாய் கர்த்தர் 3 புதிய பாதைகளை திறந்து உங்களை எழும்ப செய்வர் என்று வாக்கு பண்ணுகிறார். அதிகாலை சோர்வுடன் தேவனுடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிற உங்களை கர்த்தர் பலப்படுத்துகிறார். God is building you, brother Pastor Robert. Get built. கர்த்தரால் கட்டப்படுவீர்களாக. Yes Lord, we give you all the glory. Yes Lord, we give you all the glory. உம்முடைய கனிகள் எங்களில் விளங்கும்படி எங்கள் மத்தியில் அசைவாடும் ராஜா. உம்முடைய கிருபை எங்களில் அசைவாடுவதாக. Thank you Lord. உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. 2 குழந்தைகளுக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிற அன்பு மகளே, கர்த்தர் உன்னை தொடுகிறார். இயேசுவின் நாமத்தினால் மகளே தங்கம், கர்த்தர் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்ப ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய். கர்த்தர் இப்பொழுது உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் மகளே. கர்த்தருடைய கரம் உன் பிள்ளைகள் மேல் நிழலிடும். அவருடைய மகிமை உயரும். இன்னும் சில நாட்களுக்குள்ளாக, சில மாதங்களுக்குள்ளாக உன்னை கர்த்தருடைய கரம் உன்னோடு இருக்கிறதை நீ சாட்சியை அறிவிப்பாய் என்று சேனைகளின் கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார் மகளே. உன் கண்ணீரை துடைத்துக்கொள். கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். நன்றி இயேசு ராஜா. We give you all the glory for thy presence. தேவரே, இந்த உலகம் ரட்சிக்கப்படுவதற்கு, எங்கள் தேசம் ரட்சிக்கப்படுவதற்கு எல்லா கைகளை உயர்த்தி எங்கள் தேசம் ரட்சிப்புக்குள்ளாய் நடந்து வர வேண்டும் ஆண்டவரே. அழிந்து கொண்டிருக்கிற இந்த ஆத்துமக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். சபைகள் துன்புறுத்தப்படுகிற சபைகள் மீட்கப்பட வேண்டும். எங்கள் சகோதரர்களாய் ஊழியர்களும் விசுவாசிகளும் அநேகர் ரத்தம் சிந்திக் கொண்டிருக்கிறார்களே, தேவ ஆவியானவர் மீட்டுக் கொள்ளுவீராக. இந்த கொடுமையான சூழ்நிலைகள் தேசத்தில் மாறட்டும். சபைகள் பலப்படுவதாக. உலகெங்கும் இருக்கிற தேவ ஊழியர்கள் பலப்படுவார்களாக. சபைகள் ஸ்திரப்படுவதாக. பரிசுத்த சபைகள் ஸ்திரப்படுவதாக. பரிசுத்த ஊழியர்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படுவார்களாக. தேவனுடைய மகத்துவத்தினாலும் உங்களுடைய திரளான ஐஸ்வர்யத்தினாலும் ஆத்தும அறுவடையினாலும் உங்களுடைய கருவிகளாய் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உலகத்தை காரிருளும், பூமியை இருளும், ஜனத்தை காரிருளும் மூடும். ஆனாலும் எங்கள் மேல் கர்த்தர் உதிப்பார். கர்த்தருடைய மகிமை எங்கள் மேல் காணப்படும் என்று நாங்கள் அறிக்கையிட்டு பரலோகத்தை பலவந்தம் பண்ணி எங்கள் எஜமானருடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசிக்கிறோம். இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேல் தேவ மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு ஸ்தலத்திலும் கனிகளை காண செய்தவர்களும் இதை பார்க்க தெய்வ பிள்ளைகள் மேல் தெய்வ மகிமை உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்தரன். இந்த மாதங்கம் இருக்கிற ஊழியங்களை திறந்து கொடுக்கிற சபைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி மேன்மையாக எடுத்துக்கொள்வீராக.
அடுத்து தொடர்ந்து வருகிற இந்த 3 நாட்கள் கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். நீர் மாத்திரம் நடத்த வேண்டும், நீர் மாத்திரம் மகிமை எடுத்துக்கொள்ள வேண்டும். உம்முடைய நித்திய சந்தோஷத்தினால் எங்களை நிரப்பும். சாத்தான் விற்கப்பட்டு போனதற்காக நன்றி, தெய்வ மகிமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதி. இந்த மாதத்தை கிறிஸ்து இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம், பரிசுத்தம் பண்ணுகிறோம், தாழ்த்துகிறோம். சாஷ்டாங்கமாக எங்கள் ஆவியை கொண்டு நாங்கள் பணிந்து தொழுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதானமும் சுகமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் நம்மிட்டு பிறந்த எல்லா தேவ பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட என்றும் என்றும் சதாகாலம் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். எல்லாம் சேர்த்து சொல்லும். தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லைகளை பெரிதாக்கும். உமது கரம் என்னோடு கூட இருந்து எல்லா தீங்கிற்கும் என்னை விலக்கி காத்திருளும். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்பதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. சத்தமா இம்மானுவேல், கர்த்தரே தேவன். God bless you all. Have a blessed month. Amen. Praise God.